பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கரெக்டா கணேஷ் அங்க வந்து எழில் முன்னாடி நிக்கிறாங்க. எழிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஷாக்கிங்ல இருக்காங்க. இது அமிர்தாவுடைய முன்னாள் புருஷன் தானேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா பரவாயில்லையே, ஞாபகம் இருக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்டாட்டியை நீ கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து எழில் அடிக்க போறாங்க. உடனே கணேஷை தடுத்து நிறுத்துறாங்க. போது நிறுத்து, என்ன நினைச்சிட்டு இப்படி நீ பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னுடைய பையனை அடிக்க போவ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எழில் ஷாக்கிங்ல இருந்து மீண்டு வராம அப்படியே ரொம்பவே கஷ்டத்துல நின்றுட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலன்னதும் சொல்லிட்டு இருக்கும் போதே கணேஷ் வந்து எழில் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. உடனே அங்க நம்ம பாக்கிய வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் பையனை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இதுக்காக தான் என்னுடைய பையனை வர சொன்னியா, அவனுக்கு உண்மை என்னன்றது இப்ப வரைக்கும் புரியாத போது அவனை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், அவனுடைய அம்மா இங்க நான் இருக்கும் போதே என்ன வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. இவனாலதான் என் அம்மா தான் வந்து என்ன விட்டுட்டு போனா, கண்டிப்பா இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, இவனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கணேஷ் ரொம்பவே கோவப்படுறாங்க. போதும் நிறுத்துறான்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம பாக்கியம் வந்து கத்துறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.